வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற்று பக்கத்தில் மகாருத்ர ஹோமம் நடக்கிறது. இந்த ஹோமத்தை வந்து நம்ம கலந்துக்கிறதுனால தொடர்ந்து நமக்கு நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். அதாவது சிவபெருமானின் உக்கிர வடிவமான இந்த ருத்ரமூர்த்தியை வேண்டி செய்யப்படும் எந்த ஒரு ருத்ர ஹோமமும் செய்வதனால கர்ம வினைகள் வந்து நீங்கும், தீராத நோய்கள்லாம் தீரும், கிரக தோஷங்கள்லாம் சில பேருக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கும். இந்த ஹோமத்தில் வந்து கலந்துண்டா அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் நமக்கு விலகும், தீர்க்கவே முடியாத கொடிய நோய்களும் உடல்நல குறைபாடுகள் எல்லாமே நீங்கும். உங்கள் ஆற்று பக்கத்தில் இந்த மாதிரி மகா ருத்ர ஹோமம் நடந்ததுன்னா கண்டிப்பாக அதில் கலந்துக்கோங்க. அதோட வாய்ஸ் கேளுங்க, உங்களுக்காக அந்த பதிவு. டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை துவையல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் போட நான் சொல்கிறேன். இது வந்து நான் இரும்பு கடாயில் பண்ணுறேன். அது பண்ணும்போது நமக்கு இரும்பு உடம்புல சேரும், அதுவும் ஹெல்த்தி. ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அடுத்து காஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம் உரிச்சுன்னு இருக்கேன், 5 எண்ணெய் எடுத்துன்னு இருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. துவையல்லாம் கொஞ்சம் காரமாக சொல்லுன்னு இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மிளகாத்தில் ஒரு 4 போட்டுருக்கேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போடுங்க. தேவையான அளவு இஞ்சி போட்டுருக்கேன். இந்த அளவு போகிறோம். நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் புளி வந்து நெல்லிக்காய் அளவு எடுத்துட்டுருக்கேன். இந்த அளவு எடுத்துக்கோங்க, போகிறோம். கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் ஏறும், அயன் சத்து. அதனால் கருவேப்பிலை எப்படிலாம் நம்ம எப்படிலாம் சாப்பிட்லாமோ அந்த மாதிரி அடிக்கடி உடம்புக்கு எடுத்துகிட்டே இருங்க. துவையல் பண்ணிக்கலாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம், டீடாக்ஸ் சொல்கிறாலும் அந்த மாதிரி போட்டு குடிக்கலாம். இல்லை தாளிப்புலலாம் போடுவோம்ல, அதுலேயே நம்ம சாப்பிட்லாம். கருவேப்பிலை எப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆற்றுக்கு ஒரு கருவேப்பிலை செடி அவசியம் வைங்க. ஒரு ஸ்பூன் வந்து திருவின தேங்காய் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் திருவின தேங்காய் நல்லா வதங்கட்டும் எல்லாமே சேர்ந்து. கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஆஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க, அலம்பி வச்சுக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயம் தூள் போட்டுக்கோங்க. நான் காட்டுற குவான்டிட்டி வந்து ஒரு 4 பேர் சாப்பிடலாம். உங்களுக்கு தேவையானது வந்து பார்த்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கியாச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து கடைசி ஸ்டேஜில் போட்டுருங்க. போட்டோன்னே அடுப்பை அணைச்சிடலாம். ஏன்னா வந்து அதெல்லாம் ரொம்ப சுருங்கிடுது அடுப்பில் அப்படின்னாக்கா அதோட சத்து எல்லாம் போயிடும். ஒன்ஸ் இதில் போட்டுட்டீங்கன்னா அடுப்பை அணைச்சிடுங்க. நான் அணைக்க போகிறேன். நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. வதக்கும் போதே அப்படி ஒரு வாசனையாக இருக்குது. இது வந்து நீங்கள் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் வெல்லம் கொஞ்சம் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வெல்லம் வச்சுக்கல. இலையில நல்லா சுருங்கிடுது பார்த்தீங்களா. அடுப்பை வந்து அணைச்சிடலாம். போதும். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு எப்படி இருக்கிறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். மோஸ்ட்லி வந்து நம்ம சமைக்கிறது எல்லாமே இந்த மாதிரி இரும்பு வானிலையில் சமைங்கோ, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம அதில் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் வந்து சாம்பார், பீர்க்கங்காய் வந்து கூட்டு, சாதம் வச்சுருக்கேன், ஈயச்சொம்பு ரசம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் கருவேப்பிலை துவையல் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. ஆறின பிறகு தான் நான் அரைச்சிட்டேன். இது வந்து நீங்கள் கலந்த சாதத்துக்கு தொட்டுக்கலாம், இல்லைன்னா சாதத்தில் நெய் விட்டுண்டு பசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தொகையில் வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி தொகையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த கருவேப்பிலலாம் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறதுனால முடி வந்து வளர்ச்சி ஆகும். அதேமாதிரி ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்படுத்துறது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின் ஏ இதெல்லாமே நிறைய இருக்குது. உணவில் வந்து கருவேப்பிலை வந்து சேர்ப்பதுனால நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் சரியாயிடும். வயிற்றில் வந்து பசியை வந்து தூண்டும். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த கருவேப்பிலை பொடி, ஜீரகம் இருக்கு இல்லையா,
கருவேப்பிலை நல்லா அலம்பி காய வச்சுட்டு ஜீரகம் சேர்த்து கருவேப்பிலை பொடி ஜீரகப்பொடி சேர்த்து வச்சுட்டேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாதத்தில் வந்து எந்த ஒரு சாதம் பண்ணும் போது இந்த பொடி கொஞ்சம் லைட்டாக நீங்கள் போட்டுட்டு பசஞ்சு சாதம் குழந்தை கொடுத்தீங்கன்னா நல்லா பசியை தூண்டும், இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்கும். நான் செஞ்சு பார்த்துருக்கேன். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வை அதிகரிக்கும்.